ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் கேட்டபோது ஆண்டவருடைய அன்பை தான் ஆவியானவர் அதிகமாய் காண்பித்து தந்தார். இந்த காலத்தில் அன்புக்காக தான் மனிதன் அதிகமாய் ஏங்குகிறான். அன்பினால் தான் மனிதன் அதிகமாய் கவரப்படுகிறான். நான் ஒரு பிரசங்கம் அவங்க மத்தியில் சொல்லாம ஒரு சில வசனங்களை முன்வைத்து சில காரியங்களை பிராக்டிக்கலாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளு. கரெக்டாக ஒரு 1 hour நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அதன் பிறகு நம்ம ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நிறைவோடு திரும்பி செல்ல போகிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ஒரு மனிதன் அதிகமாய் கவரப்படுவது எதில் அப்படின்னா அன்பு. அதே அன்பை வைத்துதான் பிசாசானவன் அநேகரை விழத்தள்ளுகிறான், ஏமாற்றுகிறான், வாழ்க்கையை முடிக்க வைக்கிறான். ஆமா, எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா அன்பு தேவை. சின்ன பிள்ளைங்களுக்கு அன்பு தேவை. பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க அழும்போது தாயார் எடுத்து மார்போடு சேர்த்து வச்சுட்டாங்கன்னு அந்த பிள்ளைக்கு அழுக நின்று விடும். அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு தேவை. அதே போலதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த அன்பு தேவை. வாலிப பிராயம் வரும்போது இன்னும் அன்புக்காக உள்ளம் அதிகமாக ஏங்கும். விசேஷமாய் இந்த வாலிப பிராயத்தில் தனிமைப்படுத்தப்படும் போது இன்னும் அதிகமாய் அந்த நேரத்தில் சத்துருவானவன் அதிகமாக யூஸ் பண்ண பார்ப்பான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, வளரும் போது இன்னும் முதிர் வயதில் கூட எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா அன்பு தேவை. இந்த முதியோர் எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்கெல்லாம் போய் ஏதாவது நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அவங்கள போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதுலேயும் நம்ம ஏதாவது சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அந்த சின்ன பிள்ளைங்களை அவங்க தொடுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லா உள்ளத்தினுடைய ஏக்கமும் அன்பும். அதே நேரத்தில் பிசாசானவன் இந்த அன்பிலே ஒரு மாயத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை இல்லாமலாக்க பார்க்கிறான், விழத்தள்ள பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான், ஆரோக்கியத்தை எல்லாம் எடுக்க பார்க்கிறான். சிம்சோனை எத்தனை விதங்களிலே பெலிஸ்தியர் விழத்தள்ள பார்த்தார்கள். அவனை விழத்தள்ள முடியவில்லை, விழ வைக்க முடியவில்லை. கடைசியில் அவங்க எதை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இந்த மாயையான ஒரு அன்பை கொண்டு வந்து அந்த வலையிலே அவனை சிக்க வைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கி அவன் கண்களை பறித்து அவன் முடியல தான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்கிறது. அவனை அப்படியே வீக்காக்கி, கம்ப்ளீட்டா வீக்காக்கி, கண்களை பறித்து அவன் அடையாளத்தை மாற்றி. ஆமே, பைபிள் சொல்லுகிறது அன்பு ரொம்ப பெருசு. சரியான நேசத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே. தம்பி வர்ஷிப் நடத்தும் போது சொன்னா, நாங்கள ஊழியக்காரனா இருக்கிறது யாரோ ஃபோர்ஸ் பண்ணியோ அப்படியோ இப்படியோ இல்ல, அந்த அன்பு. எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இந்த பகல் வேளையில நம்ம எல்லாருக்குமே, வாலிபர்கள் மட்டும் இல்ல பெரியவர்களும் கேட்கிறீங்க, நான் உன்னை இழுத்து கொண்டதற்கு நீ வேற எந்த காரணத்தையும் வைக்காத, செட் ஆகாது அப்படிங்கிறார்.
இப்ப என்ன ஏன்ட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நான் உன்னை இழுத்து கொண்டது நீ ஒரு பாஸ்டருடைய பையன் ஆனதுனாலயோ, அல்லது நீ என்ன காரியம் செய்ததுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. நான் உன்னை இழுத்து கொண்டதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், உன் மேல நான் வச்ச அன்பு மாறாத அன்பு, எவர்லாஸ்டிங் லவ். அந்த அன்பு குறையவே குறையாது. எனவே தான் நம்ம ஆரம்பத்தில் பாடினோம், ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத ஒப்பில்லாத அன்பு. இளையகுமாரன் திரும்பி வரும்போது அவன் தகப்பனோடு இருந்த ஆரம்ப நாட்களிலே தகப்பன் என்ன அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பு இன்னும் குறையாமல் இருப்பதை பார்த்ததும் அவனால தாங்க முடியாம அழுதான். உண்மையிலே அவன் தகப்பனிடத்தில் புறப்பட்டு வந்தது எதற்காக தெரியுமா? வேலைக்காரர்கள ஒரு ஆளா இருந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு தான் வந்தார். ஆனா அந்த தகப்பன் காண்பித்த அன்புக்கு முன்பதாக, நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி உடையிறான். இந்த அன்புல ஒருத்தன் உடைஞ்சிட்டானா அவன் லைஃப்ல ஜெயிச்சிட்டான் அர்த்தம். ஆண்டவருடைய அன்புல ஒருத்தன் உடைஞ்சிட்டானா, இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரனா நான் நிக்கிறேன்னா இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஊழியம் மட்டும் செய்யவே கூடாது என்கிற பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன் நான். அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் யாராவது இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான்லாம் இப்போ ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு எங்க வீட்டை உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசின எல்லாரும் அப்படிவாங்க. ஆமென். எனக்கு மார்க் ஷீட் வாங்க வரும்போது எங்க அம்மா ஒளிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா என்னை பத்தி அவ்வளோ நல்ல சர்டிபிகேட் வந்து எங்க அம்மாட்ட சொல்றதுக்காக ஸ்டாஃப் எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவு தெரியுமா? துரத்தி துரத்தி லவ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், அப்படி நேசித்தார், உங்களையும் நேசிக்கிறார். எப்படி ஊழியமே செய்யக்கூடாது இருந்தவனை கர்த்தர் எப்படி சொல்ல வச்சுட்டார் தெரியுமா? இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா எப்படியாவது செத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வச்சுட்டார். ஏன்னா அந்த மெய்யான அன்பு, உண்மையான அன்பு. மெய் அன்பை கண்ட பின்பும் பொய் அன்புக்காக ஏங்கி நின்றேன், எல்லாமாயை என்று கண்டேன், அன்பே போதும் என்றே என்னை பாரும், என்னை பாரும், இந்த ஒரு முறை இறங்கும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன், என்னை பாரும், என்னை பாரும், என்னை விட்டு விலகாதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். வழிதுமே என்று தெரிந்தும் நான் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேன், ஏமாற்றங்கள் அடைந்தேனே, இனி உம்மை விட்டு செல்ல மாட்டேன். வழிதுவே என்று தெரிந்தும் நான் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேனே, மாற்றங்கள் அடைந்தேனே, இனி உம்மை விட்டு செல்ல மாட்டேன். என்னை பாரும், என்னை பாரும், என்னை விட்டு விலகாதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். என்னை பாரும், என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். ஆண்டவருடைய அன்பு மாறாதது. திரும்பி வரும்போது கட்டி அணைக்க அவர் தயங்கவில்லை. அந்த மகன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான், வேற யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கட்டி அணைத்து முத்தமிட்ட பிறகுதான் வஸ்திரத்தை மாற்றுகிறார். நான் உன்னை இழுத்து கொண்டது, உன்னை நான் நிறுத்தி வைத்திருப்பது வேற ரீசனே கிடையாது. என்னை கர்த்தர் ஏற்கனவே தெரிந்தெடுத்தார். உண்மை. ஏன் தெரிந்தெடுத்தார்? என்னை லவ் பண்ணிட்டார் ஏற்கனவே.
ஆமே, போட்டோ பார்த்து லவ் பண்ணுகிற உலகத்துல, ஆமே, போட்டோ பார்த்து, சிலர் போட்டோ பார்த்து லவ் பண்ணி நேர பார்த்தோன்னு இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஆமே, அதனாலதான் ஒருத்தர் இப்படிதான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், ரொம்ப ஃபீல் பண்ணார். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிரிக்கவே இல்லை அவர். ஏன் சிரிக்கல? நான் நினைச்ச கலர் இல்லை. நீங்க போட்டோ பார்த்தா ஓகே சொன்னீங்க, அது பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, அதுல கலர், அதுல மொத்தமே 2 கலர் தான் உண்டு. ஆமே, ஆண்டவர் பாருங்க, நம்ம கருவாய் தோன்றும் முன்னமே அதான் அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். இந்த அன்பை வந்து வர்ணிக்கவே முடியாது. வேற எதை வேணாலும் பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். ஆண்டவருடைய அன்பு வந்து வர்ணிக்கவே முடியாது. மீகா 7 சொல்ற, நான் கர்த்தர் எடுக்க வேண்டாம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடின்னு சொல்றார். நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த, அவர் எனக்கு அகேன்ஸ்டால வழக்காடணும். இவர் மிஸ் பண்ணவே கூடாது. இவர் மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம லைஃப் இழந்துட்டோம்னு அர்த்தம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி. நான் செய்யறது கர்த்தருக்கு அகேன்ஸ்டா, ஆனா அவர் செய்யறது எனக்கு ஃபேவரா. அவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தா. தாவீது 55வது சங்கீதத்திலே தன் நண்பர்களால் தனக்கு நேரிட்ட காரியத்தையும் அவர் பாடலாய் சொல்லுகிறார். 55வது சங்கீதம் 12, 13, 14 வசனங்கள்ல அதை வாசிக்க கேட்கலாம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டி என் தோழனும் ஆகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட. இங்க பாருங்க, 5 காரியங்களை நாம் நமக்கு நெருக்கமானவர்களிடத்துல நாம் எப்படி இருப்போம் என ஒரு 5 காரியத்தை இங்க தாவீது சொல்வதை பார்க்க முடியும். 1, அவர் சொல்றாரு, அப்படி இருந்திருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். பொதுவாகவே பாருங்க, யார் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்துவோம், நம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்துவோம். நம்முடைய லைஃப்ல நம்முடைய சீக்ரெட் பார்ட் யாராவது ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருப்போம். அவங்களால ஒரு ஏமாற்றம் வரும்போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? ஆமே. யூதாஸ் பாத்தீங்களா? இயேசுவை எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? முத்தத்தினால. ஏன் முத்தத்தினால காட்டி கொடுத்தான் தெரியுமா? அந்த கூட்டத்துல யூதாஸுடைய முத்தத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் ஜீசஸ் மட்டும்தான். பேதுருவிட்ட மட்டும் முத்தம் கொடுக்க போனோம், கத்தி வாயிலே இறங்கி இருக்கும். ஏன்னா யூதாஸ் அந்த கூட்டத்துல பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. எல்லாருமே, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவன் யூதாஸ் வந்து அந்த கூட்டத்தில இருந்து எழும்பி போகும்போது கூட எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவங்க கிட்ட தானே பணப்பை இருக்கு, ஏதாவது வேலை, ஏதாவது சேரிட்டி ஒர்க் சொல்லி இருப்பாரு சொல்லி அப்படிதான் நினைச்சாங்களே தவிர ஒருத்தர் கூட யூதாஸ் அவரை இவ்வளவுக்கும் இயேசு சொல்றார், என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்களில் ஒருவன் என்று. இந்த துணிக்கையை நான் யார் கையில கொடுக்கிறேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்றார். சொல்லிட்டு யூதாஸ் கையிலே கொடுக்கிறார். யூதாஸ் மெதுவா கேட்கிறார், ஆண்டவரே நானா? நீதான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் யூதாஸ் எழுந்து புறப்படுகிறான். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் நம்பவே இல்லை. என்ன நம்பல அப்படின்னா, யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான், நம்பல. எல்லாருக்கும் யார் மேல டவுட் வந்துச்சு தெரியுமா? அவங்க மேல டவுட் வந்துச்சு. பேதுருவுக்கு அவன் மேல டவுட் வந்துச்சு. அதனாலதான் எல்லாரும் கேட்டாங்க, நானா நானா நானான்னு கேட்டாங்க. எல்லாரும் கேட்கறத யூதாஸ் பார்த்துட்டு நம்மளும் எதுக்கும் கேட்போம், நானா ஆண்டவரே?
ஒருத்தருக்கு கூட 3.5 வருஷம். அப்ப எந்த அளவுக்கு இயேசுவோடு ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பான். என்னை நிந்தித்தவன் என் சத்துருவல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன், நான் அவனுக்கு என்னை மறைத்திருப்பேன். வெளிப்படுத்திட்டோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம ரொம்ப வெளிப்படுத்துறோம், ரொம்ப வெளிப்படுத்துறோம். 13வது வசனத்தில் சொல்கிற எனக்கு சமமான மனுஷன். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம ஈக்குவல் ஆயிரும், ரொம்ப ஈக்குவல் ஆயிரும். அங்க வயசுல மேட்டரே கிடையாது, சமமான அந்த அளவுக்கு ஈக்குவலா. அதாவது நம்மை போல அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிருவோம், நான் அவங்கள ஒண்ணு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பிசாசானவன் உன்னதமாய் காணப்பட வேண்டிய உறவை எல்லாம் ஒரு மாயை கொண்டு வந்து இல்லாமலாக்க பார்க்கிறான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சமனான மனுஷன் என் வழிகாட்டியும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை கைடா யூஸ் பண்றோம். கைடுன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, கைடா யூஸ் பண்ணுவோம். எந்த காரியம் வீட்டுக்கே தெரியும், என்ன சொன்னாலும் அவன்கிட்ட கேட்டுதான் பண்றான், அவள்கிட்ட கேட்டுதான் பண்றான். கைடா யூஸ் பண்றோம். அவங்க தான் எதுனாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். இன்னைக்கு யூத் ஃபெஸ்டுக்கு இந்த கலர் Dress தான் போட்டுட்டு வரணும். நேத்தே பேசியாச்சு, உங்களை சொல்லல. உங்களுக்கு யாருக்காவது இடிக்குன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். வழிகாட்டி, என் சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். அவர் சொல்ல, என்னால சகிக்க முடியல அப்படிங்கிறார். என்னால தாங்கவே முடியல, என்னால சகிக்க முடியல. சில பெயின் வந்து இயேசுவால தாங்க முடியல. யூதாசே சிநேகிதனே அப்படிங்கிறார். அவரால் தாங்கவே முடியல. அவருக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறமே இயேசுவால தாங்க முடியல. தெரியாதவங்க எப்படிங்க சகிப்பாங்க? யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பது தெரிந்த பிறகும் இயேசுவால அதை அக்செப்ட் பண்ண முடியல. தெரியாம இன்னைக்கு தோள்ல கை போட்டு இருக்கிறவங்க நாளைக்கு நம்மளை கால் வார போறாங்கன்னு அதை நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. எத்தனை பேர் இதனாலே இந்த ஒரு ரீசனுக்காக தங்கள் வாழ்க்கையை முடித்தவர்கள் ஏராளமானவர். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது சூசைட் பண்ணிட்டார். ஏன் சூசைட் பண்ணார்னு ஒரு ரீசன் கேட்ட, அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணவே முடியல. என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப நெருங்கி பழகின ஒரு பொண்ணு அவரை திட்டி அவரை அசிங்கப்படுத்திட்டாங்களாம். வேற ஒன்றும் இல்லை, திட்டாங்க. அதை அவரால் தாங்க முடியல. எல்லாரும் அவரை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சப்போர்ட்டா நிற்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த லேடி திட்டி இருக்கு போல, தாங்க முடியாம வீட்டில் விஷம் குடிச்சு இறந்துட்டார். அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி இவன் என்ன திட்டா, இவன் என்ன திட்டா, இவன் என்ன திட்டா. தாவீது சொல்ற, நான் என்னால சகிக்க முடியல. அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்துல சொல்ற, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி. இன்பமான ஆலோசனை பண்ணினா என்ன தெரியுமா? ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன். ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன் யாரோடு? ரொம்ப நெருக்கமா பழகுறவங்களோடு. நம்ம யாரோடு நம்முடைய ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனா ரைட் பர்சனா இருக்கணும். இதே ராங் பர்சன் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் அவைகள் பீறி போட்டு விடும். யூதாசுக்கு தெரியும், இவர் இப்ப கெத்செமனே தோட்டத்துக்கு தான் ஜெபிக்க போவார் என்று. கூட்டத்தில் ஒருவன் யூதாஸ், கூட்டத்தில் ஒருவன், வேற யாருக்குமே தெரியாது. அவர் எங்க இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. யூதாசுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எல்லாரும் வராங்க, அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாருக்குமே நிக்க முடியவில்லை. யூதாஸ் சொல்றான், நான் போனா அவர் என்ன கீழே தள்ள மாட்டார், அவர் என்ன கிஸ் பண்ண அலோவ் பண்ணுவார். நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவரை பிடிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்படி என்றால் நான் நம்புறேன், யூதாஸ் இயேசுவை கிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது.
யூதர்களுடைய வழக்கத்துல ஒன்று என்ன தெரியுமா? அன்பின் முத்தத்தினால வாழ்த்துவாங்க. அவ யூதாஸ் இயேசுவை கிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம்னு அவருக்கு தெரியாது. ஐயோ, இவர் அலோவ் பண்ணுவாரா அலோவ் பண்ண மாட்டாரா தெரியலையே. அப்ப 3 வருஷமா அடிக்கடி இயேசுவை கிஸ் பண்ணி இருக்கிறான். ஆமென். அன்பின் முத்தம், பரிசுத்த முத்தம். 3 வருஷம் அந்த நேசத்தின் வெளிப்பாட யூதாஸ் இயேசு மாறி மாறி அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவன் அதை அவரை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தினான். தாங்க முடியவில்லை. ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாம் அதாவது இந்த அளவுக்கு டீப்பா பழகி இது எல்லாமே நாளைக்கு எனக்கு ஏமாற்றத்துல போய் துரோகத்துல போய் முடிய போகிறது என்று நினைக்கும் போது அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியான பெயின். ஆனா இது எல்லாமே ரைட் பர்சன்ட்ட நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்கும், அர்த்தமுள்ளதா இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் ஒருமித்து தேவாலயத்துக்கு போனோமே, கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் அப்படிங்கிறார். ஒருமித்து ஒருமித்து பயணம், எங்க போனாலும் சேர்ந்து போறது. வாழ்க்கையில இப்படி ரொம்ப நெருக்கமானவர்களோடு இப்படி இருந்து விட்டு அந்த நபரால் ஏமாற்றப்படும் போது உண்டாகிற வலி, அது எந்த எனக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த மனிதருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அன்பு தம்பி தங்கச்சி, நீ ஒரு சத்தியத்தை புரிந்து கொள், இதுதான் உலக அன்பு. இந்த அன்பு, உலக அன்பு நிச்சயமா ஒரு நாள்ல ஏமாற்றும். ஏன் இப்படி நெருக்கமா பழகினவங்க இப்படி துரோகம் பண்ணுவதற்காக அல்லது இப்படி ஒரு வலியை கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். இப்படி அவங்க பண்ணுவதற்கான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நம்மிடத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது காரணம். அது நன்மையான காரியமானாலும் சரி, தீமையான காரியமானாலும் சரி. இயேசுவின் பாதத்துல மரியாள் வந்து பரிமள தைலத்தை ஊற்றுவாள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடனாய் இருந்தபடியால் அவன் உள்ளத்துக்குள்ள அவனுடைய கேரக்டர்ல இன்னும் பழைய காரியங்கள் ஒட்டிட்டு தான் இருக்கு. அவன் அதை பரிமள தைலத்தை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இதை இவ்வளவு காசுக்கு வித்திருக்கலாம், இதை எப்படி வேஸ்ட் பண்றாங்க. அவன் சொல்றதை கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பைபிள் அழகா அதை எழுதி இருக்கிறது, அவன் திருடனா இருந்தபடியா. இயேசு சொல்ற விற்று விற்று. அவன் எதிர்பார்த்த காரியம் இயேசு தடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் யூதாஸ் போய் இயேசுக்கு எதிரான டீம் கூட போய் ஜாயின் பண்ணுவான். யோவான் சுவிசேஷம் 26வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதுக்கு முந்தின வசனங்களில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படித்தால் தெரியும். ஆனால் அதுல யூதாஸ் பெயர் இருக்காது. யூதாஸ் பெயர் எங்க இருக்கும் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இருக்கும். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை படித்துவிட்டு அப்படியே மத்தேயு 26வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை படிக்கும் போது அந்த சரியான பிக்சர் நமக்கு கிடைக்கும். அதை நான் இப்படி சொல்றேன். யூதாஸ் கேட்கிறான், ஆண்டவரை இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. தரித்திரருக்கு கொடுக்கும் போது அந்த பொறுப்பப்ப கண்டிப்பா யார்கிட்ட தான் போயிருக்கும்? யூதாஸ்கிட்ட தான் போயிருக்கும். யூதாஸ் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தரித்திரருக்கு கொடுத்து மீதி அவர் பையில போட்டிருப்பார். அவர் போட்ட திட்டம் நடக்கல. இயேசு அதை ஸ்டாப் பண்ணிட்டார். இயேசு அதை தடுத்து விட்டார். இயேசு சப்போர்ட்டிவா இருப்பாருன்னு பார்த்தார். இயேசு துணையா இருப்பாருன்னு பார்த்தார். இயேசு தீமைக்கு துணை நிற்கவே மாட்டார். ஒரு நல்ல தோழன் தீமைக்கு துணை நிற்கவே மாட்டார். தீமைக்கு ஒரு என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் எல்லா தீமையான காரியத்துக்கும் கூட நிக்கிறான்னா அவன் தான் உனக்கு சாத்தான். ஆமே. அவளை விட்டுரு ஸ்டாப் பண்ணிட்டார்.
அந்த திட்டத்தையே ஸ்டாப் பண்ணிட்டார். நம்ம பிளான் நடக்கலன்னதும் அவன் இன்னொரு டீம் கூட போய் ஜாயின் பண்றான். எதுக்கு தெரியுமா? இயேசுவை பழி வாங்கணும்னு இல்ல, எனக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த இடத்துல அவன் இயேசு அவனுக்கு பாராட்டின கிருபையும் இயேசு அவன் மேல வைத்த அன்பையும் அவன் மதிக்கவே இல்லை. அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் இயேசு மூலமா நடக்கல. உடனே என்ன பண்றான் தெரியுமா? அவருக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த ஒரு காரியம் என் லைஃப்ல நடக்கணும். அவன் போய் என்ன டீல் பேசுறான்? இவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அதனால அவரை நான் பழி வாங்கணும். அப்படி யூதாஸ் காட்டி கொடுக்கவில்லை. பழி வாங்க யூதாஸ் காட்டி கொடுத்திருப்பான் என்றால் அவன் நாண்டு கொண்டு செத்திருக்கவே மாட்டான். அவன் சந்தோஷத்தோடு அந்த நிந்திக்க கூட்டத்தில் அவனும் இருந்து இயேசுவை நிந்தித்துக் கொண்டிருப்பான். அவன் பழி வாங்க அது செய்யவில்லை. அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் இவர்கிட்ட கிடைக்கல, எங்க கிடைக்குதோ அது வாங்கணும். அதுக்கு என்ன வழி? இவரை ஏமாற்றணும். நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறான். அவங்க 30 வெள்ளிக்காசு பேசுறாங்க. 30 வெள்ளிக்காசுக்காக, அற்ப ஆதாயத்துக்காக துரோகம் பண்ணுகிற உலகம் இது. இரண்டாவது பாருங்க, உலக அன்பினால வலி உண்டாகிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை விட வேறொன்றை அவங்க மேன்மையா பார்த்தது. ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று புறப்படும் போது லோத்துவும் கூடவே போகிறான். ஆபிரகாம் வீட்டிலேயே வளர்ந்த பையன் லோத்து கூடவே போகிறான். ஒரு கட்டம் வந்ததும் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதம் அவன் கண்ணுக்கு கர்த்தருடைய தோட்டம் போல தெரிஞ்சது. ஆபிரகாமை விட்டு விட்டு புறப்பட்டு விட்டான். ஆபிரகாமை விட்டு போனது லோத்துக்கு வலிக்கல, ஆனா ஆபிரகாமுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஆபிரகாம் லோத்துக்காக யுத்தம் பண்ணினவன். இந்த ஆபிரகாம் லோத்துக்காக பிரேயர் பண்றவன். இவ்வளவு சின்சியரான அன்பை லோத்து மேல காண்பித்த பிறகும் லோத்து அதை தட்டி விட்டு, அதாவது அவன் செட்டில் ஆகிறது வரை, அவனுக்கு இன்னொன்னு கிடைக்கிறது வரை ஆபிரகாம் கூடவே ஒட்டிட்டு இருக்கிறான். ஆபிரகாம் புறப்படும் போது லோத்துவும் புறப்பட்டு செல்லுகிறான். வேறொன்று அவன் கண்ணுக்கு பிரஷியஸா தெரிஞ்சதும் ஆபிரகாம திரும்பி கூட பார்க்கல. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் அவன் ஆபிரகாமை விட்டு போகிறான். 14வது அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத்துக்காக ஃபைட் பண்றான். அதுக்கப்புறம் ஆபிரகாமை விசிட் பண்ணல லோத். 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத்துக்காக காலில் விழுந்து ஜெபிக்கிறான். அவன் எப்படியாவது காப்பாற்றப்படணும். ஆபிரகாம் லோத்து கர்த்தர் சோதோமை விட்டு வெளியே விட்டார்ல, அதுக்கப்புறம் ஆபிரகாமை போய் பார்த்தார லோத் இல்ல. நாம சில உறவுகளை ரொம்ப பிரஷியஸா பார்க்கும்போது அவங்க நம்ம உறவுக்கு ஒரு 5 காசு மதிப்பு கூட தர மாட்டாங்க. இந்த வலி இருக்குல்ல, வலி. இன்னும் சொல்லணும்னா, ஈசாக்கை பலி செலுத்தின ஆண்டவர் சொல்லுவார்ல, அப்பொழுது காலில் விழுந்து அழாத ஆபிரகாம் லோத் சோதோம் அழிக்க போறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பாதத்துல விழுந்து அழுறானா, எந்த அளவுக்கு ஆபிரகாம் லோத்தின் மேல் அன்பு வைத்திருப்பான். ஆனா அந்த அன்பு ஆபிரகாமுக்கு எதை தான் கொடுத்தது தெரியுமா? வலியை தான் கொடுத்தது. ஆரம்பம் நல்லா தானே இருந்தது, லோத்து நல்லா தானே இருந்தான். லோத்துட்ட கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இருந்தா பிரச்சனை ஆயிரும். அவங்க புரியறதுக்கு ரீசன் என்ன? எனக்கு உனக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நான் கூட இருந்தா பிரச்சனை ஆயிரும். இல்ல இல்ல, அவன் ஏன் கூட இருக்கல, அவன் கண்களை ஏறெடுத்து வேற ஒண்ணு பார்த்துட்டான். ஆனா அதெல்லாம் ரீசனா சொல்ல மாட்டாங்க. ரீசனா எதை சொல்லுவாங்கன்னா ஆபிரகாமை ப்ளேம் பண்ணி சொல்லுவார். அங்க இருந்தா பிரச்சனை, அங்க இருந்தா பிரச்சனை. ஆபிரகாம் சொல்றார், இங்க பாருமா, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சொன்னதும் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு லோத்து ஓடிட்டான். ஆமே. ஏன் நாம் நேசிக்கிறவர்களால் நமக்கு வேதனை உண்டாகிறதுன்னா, இன்னொரு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மால இனி அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு ஒரு நிலைமை வரும் தெரியுமா? அந்த இடத்துல அவங்க விட்டு போயிடுவாங்க. இனி இவனால இனி இவளால நமக்கு எந்த யூஸுமே இல்லை. ஓசியா 2வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, நேசரை மறந்து நேசர்களுக்கு பின்பாக தன்னுடைய ஜனம் போகும்போது
கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அதாவது அவளுக்கு வர வேண்டிய நன்மையின் வாசல்கள் அனைத்தும் அடைப்பட்ட போது, அடுத்த வசனத்தை பாருங்கள். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்து அவர்களை சேர்வதில்லை, பின்தொடர்ந்தும் சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. நேத்து வரை கூட இருந்தாங்க, இன்னைக்கு கூட இல்லை. ஏன்? இனி நம்மால அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. என்னால என் நண்பர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற நிலை வரும்போது இதுக்கு யாருமே விதிவிலக்கே கிடையாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலும். நம்மளால இவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை அப்படின்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. எனவே நீதிமொழிகள் நீங்க படிக்கும் போது தெரியும், நீதிமொழிகள் அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 17வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 20வது வசனம், நீதிமொழிகள் 19 அதிகாரம் 4வது இந்த 2 வசனங்களை வாசியுங்கள். 14-20. தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். விட்டுருவாங்க. அவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, அவன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நம்ம கிட்ட இருந்து கொடுக்க வேண்டி இருக்கும், விட்டுருவாங்க. அதே 19:7, தரித்திரனை சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதன் அவனுக்கு தூரமாவார்கள். எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதன் அவனுக்கு தூரமாவார்கள். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா சிநேகிதர்கள் எத்தனை அதிகமாய் தூரமாவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை யோபுவின் வாழ்க்கையில நம்மால பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறதுனால இது அநேகருக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிற அநேகருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரியும். ஐஸ்வர்யவானுக்கு பொதுவாக பாருங்க, ஒருத்தங்கிட்ட நல்ல காசு இருக்கு அப்படின்னாலே அவனுக்கு நண்பர்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க. இளையகுமாரனுக்கு நிறைய காசு இருந்துச்சு, அப்பா கிட்ட இருந்து போகும்போது எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா? கடைசியில் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா விடுதோம், அவன் யார் கூட்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா பன்றிகள் கூட்டத்தில் இருக்கிறான். அவ்வளவுதான், ஒரு நண்பன் கூட இல்லை. அவனுக்கு தவிட சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. தரித்திரன் ஆயிட்டானா அவன் சிநேகிதர்கள் அவனுக்கு தூரமாயிருவாங்க. அவன் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நம்மை பார்த்தல்ல உலகம் நம்மிடத்தில் பழகுவது, நம்மிடத்தில் உள்ளதை பார்த்து. இது நடுவில் தான் ஒரே அன்பு, மாறாத அன்பு, அநாதி சிநேகம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இங்க பாரு, நான் உன் மேல வச்ச அன்பு உன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தோ, ஸ்ட்ரெங்த்தை பார்த்தோ, உன் உயர்வை பார்த்தோ, உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தோ நான் வைக்கல. உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை இழுத்து கொண்டது நான் உன்மேல் வைத்த அன்பு அநாதி சிநேகமாயிருக்கிறபடியா. யோபுவின் நண்பர்களை பாருங்கள், 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல, யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும், அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். யோபுவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு டீடைல் அவங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்களுக்கு யோபுவுக்கு ஏதோ பிரச்சனைப்பா. அவங்களுக்கு அவங்க அறிந்த யோபு யார் அப்படின்னா ஐஸ்வர்யவான். அவர்கள் அறிந்த யோபு பெரிய ஐஸ்வர்யவான். அந்த யோபுவுக்கு வீட்டுல பிரச்சனை, சில பிரச்சனை. சரி நம்ம போவோம். அவனுக்கு ஆறுதல் சொல்ல
அவனுக்காக பரிதபிக்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்து. ஆமே. இப்போ இருந்துன்னா ஃபீலிங் சேடுன்னு ஒரு போஸ்டையும் போட்டு ஃபுல்லா தான் ஆறுதல் சொல்ல பரிதபிக்க போவோம். இவங்க போய் பார்த்தா 12வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சாவியை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளை மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இவங்க நினைச்சிட்டு வந்தது ஒண்ணு, வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது வேற ஒண்ணு. உட்கார்ந்துட்டாங்க. 7 நாள் உட்கார்ந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. யோபுவை இப்படி நான் பார்த்ததே இல்லை. யோபுக்கு இப்படி ஒரு நிலைமை, ஐயோ முடியல. அவங்க பார்க்கும்போது ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். யோபுவை குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள். இப்படி குற்றம் சாட்ட ஆரம்பித்தது நிமித்தம் யோபு சில வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள். 13:4 யோபு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி வர்றீங்க, ஆனா உங்க யாராலையும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. யோபு கத்துறாரு. 19:21 யோபு கத்துறார், என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள் அப்படின்னு கத்துறார். என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள்னு கத்துறார். ஆனா அவங்க பிளேம் பண்றாங்க. அந்த இடத்துல இலவசமா ஆலோசனை எல்லாம் கொடுக்கறாங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து கேட்கிறாங்க, காரணம் இல்லாமல் ஆண்டவர் யாரையாவது இப்படி தண்டித்தது உண்டோ அப்படின்லாம் கொஸ்டின் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு முடியல. அவங்களால யோபுவை கை தூக்கி விட முடியல. ஆனா ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்க. இனி அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். எப்படி எஸ்கேப் ஆகலாம்? பழி அவன் மேல போட்டுட்டு போயிருவோம். இதுக்கு அவங்க ஊர்லயே இருந்திருக்கலாம், வராம இருந்திருக்கலாம். அவங்க நினைச்சு வந்தது வேற. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க தூரத்துல இருந்து வரும்போது யோபு நினைச்சிருப்பார், பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, எப்படியாவது நம்மளை தூக்கி விட்டுருவாங்க. இல்ல அவங்களும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் கத்துறாரு, சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், ஆண்டவர் கை என்னை தொட்டதுனால என்னால் தாங்க முடியல, எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு இறங்குங்கள். இவங்க பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யோபு சொல்றாரு, அதனுடைய 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். 19வது அதிகாரம் 14வது வசனத்துல, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். 19வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் கூட எனக்கு விரோதிகளானார்கள். இந்த சிநேகிதர்கள்லாம் யோபுவை கடைசியில் எப்படி முத்திர குத்துறாங்க. யோபு நிறைய அவருடைய நியாயத்தை நண்பர்களுக்கு முன்பாய் வைக்கும் போது யோபு 32:3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதர்க்கும் அகப்படாதிருந்தும் அவனை அவர்கள் ஆகாதனவென்று தீர்த்தார். அவனுக்கு சரியான ஆன்சர் கொடுக்க முடியல. உடனே அவங்க எப்படி செட் பண்ணிட்டாங்க தெரியுமா? இவன் ஆகாதவன். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில தனித்து விடப்படக்கூடிய தருணம் என்பது அது ஃபேஸ் பண்ணாம யாருக்குமே இருக்காது. யாருமே இல்லாத ஒரு தனிமை இருக்கிறது, எல்லாரும் இருந்து ஒரு தனிமை இருக்கிறது. இந்த யாருமே இல்லாத தனிமையை விட எல்லாரும் இருந்து ஒரு தனிமை இருக்கு தெரியுமா? அந்த வலி என்னன்னு தாவீதுட்ட கேட்டா சொல்லுவார். அவர் சொல்றாரு, என் தாய், என் கூட பிறந்தவங்க என்னை வேற்று மனுஷனா பாக்குறாங்க, என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும் சொல்றார். ஆனா தாவீது அதெல்லாம் ஜெயித்து வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா,
அவன் சரியான நபரை தன்னுடைய தோழனாக்கி கொண்டதுனால. இந்த யோபு 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்கிறார் ஒரு வார்த்தை, தேவரே என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? என்ன ஒரு வார்த்தை பாருங்க, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம். ஆண்டவர் கட்டுத்தாரார். யோபுவேன்னு புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இன் லிஸ்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உன் பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டுனா எல்லாரும் உன்னை ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்சர் இல்ல. யோபுவுக்கு கொடுக்கத்தக்க உத்தரவு அவங்கள்ட்ட இல்லை என்று கண்டதும் அவங்க எல்லாம் யோபுவை ஆகாதவன் என்று முத்திரை கொடுத்திட்டாங்க. இவன் வேலைக்காக மாட்டான், இவன் வேலைக்காக மாட்டான். யோபு கர்த்தரை பார்த்து கேட்கிறார், எனக்காக நீர் பிணைப்படுவீராக. எனக்கு செக்யூரிட்டி நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆமென். எனக்கு ஜாமீன் நீங்க கொடுங்க ஆண்டவரே, எனக்கு செக்யூரிட்டி நீங்க கொடுங்க ஆண்டவரே, எனக்காக நீங்க நில்லுங்கப்பா. இவங்க எல்லாம் நிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. மனைவிக்கு கூட நிக்க முடியல, நண்பர்களுக்கு நிக்க முடியல. யோபு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவரப்பா? எனக்கு கை கொடுக்க யாருக்குமே முடியல ஆண்டவரே. என்னை கை தூக்கி விட ஒருவருக்குமே முடியல ஆண்டவரே. வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர்? ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. இந்த சூழ்நிலையில நண்பர்கள் இவனுக்காக அழுதவங்க கடைசியில இவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல என்னதும் இவனை ஆகாதவன் என்று முத்திரை குத்துனவங்க. இது நடுவுல யோபு கண்களை ஏறெடுத்து பார்க்கிற, ஆண்டவரே பாருங்கப்பா, எனக்கு கை கொடுக்க வேற யாருண்டு ஆண்டவரே. யோபுக்கு சிச்சுவேஷன் யாருக்கு இருந்தாலும் சூசைட் பண்ணிருப்பாங்க. யோபு ஏன் சூசைட் பண்ணல தெரியுமா? அவனுக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தாவீது சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் சூசைட் பண்ணியிருப்பாங்க. தாவீது ஏன் சூசைட் பண்ணல தெரியுமா? தாவீதுக்கு தெரியும், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க அவனுக்குள்ளே நம்பிக்கையின் ஊற்று அதுக்கு கொஞ்சம் நாள் அடைபட்டிருக்கும். அதை அடைக்கிறதுக்கு ரீசன் யார் அப்படின்னா, அப்படி சுத்தி இருக்கிற சில நண்பர்கள், அது அடைப்பட ரேஞ்சில் வரும்போது யோபு இப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், எனக்காக நீர் பிணைப்படுவீராக. இவங்க யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்கப்பா, எல்லாரும் போறதுக்கு தான் பாக்குறாங்க. யார் ரிஸ்க், என் லைஃப் குறித்து யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாதுகாப்பை பாக்குறாங்க. ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா, எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் வேற யார் இருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் வேற யார் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஆமென், அவனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதுதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். அந்த வார்த்தை பேச ஆரம்பிக்கிறது. ஹே யோபுவே, இவங்க சொல்றது சொல்லட்டும், நீ புரிந்து கொள், உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
ஹalleluya. நீ போகிற பாதை அவர் அறிவார். அந்த வார்த்தை அவனுக்குள் இருந்து பேச பேச இப்பொழுது யோபு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்வீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? தலைக்கு மேல கையை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ? ஆமென். என் மீட்பர். ஓ ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ? ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை? ஹalleluya. புலம்பல் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆமென் அழுகை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவ ஏன் நைட்டு தூங்காம அழுதுட்டு இருக்கிறாளா? அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். நைட்டு ஃபுல்லா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவ அருந்து அழுதுட்டே இருக்கிறார். சிநேகிதர் எல்லாரும் அதை நினைக்க டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க. காலத்துல அழுதாள் அல்ல, அழுது கொண்டே இருக்கிறாள். தூரத்திலிருந்து பார்த்தா சும்மா இருக்கிறது போல இருக்கும், கிட்ட வந்து பார்த்தா கண்ணீர் கன்னங்களில் வடிந்து கொண்டே இருக்கிறது. தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என்ன பெயின் தெரியுமா? சிலருக்காக அநேகரை பகைப்போம். ஆனா யாருக்காக அநேகரை பகைக்கிறோமோ அவர்களால் ஒரு வேதனை வரும்போது தேற்றக்கூடியவங்களை நம்ம ஏற்கனவே பகைச்சிருப்போம். அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுக்கு சிநேகிதர் எல்லாரும் எப்படி மாறிட்டாங்கன்னா துரோகிகளாகவும் சத்துருக்களாகவும். எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்துருவல்ல, என் சத்துருவாய் இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என் கூட, நாங்க சேர்ந்துதான் சாப்பிடுவோம், எங்க போனாலும் சேர்ந்துதான் போவோம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்துல உண்மையான அன்பெல்லாம் தணிந்து போய் மாயான அன்பு எங்க பார்த்தாலும் ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், இப்படிப்பட்ட காரியங்கள். ஒருத்தங்க நெருங்குறாங்கன்னா ஏதோ எதிர்பார்ப்போடு. விசேஷமா வாலிப பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எவ்வளவு கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு கிருபைகளை. இதையெல்லாம் முடக்கி போட பிசாசானவன் இந்த அன்பையே வித்தியாசமாய் கையில் எடுத்து வருகிறான். இது முடக்கி போட்டுரும். நீ ஓடக்கூடியவன் அல்லவா? சிம்சோனை உன்னை இரட்சகனாய் அல்லவா கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தா? இப்படி மாவரைத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன சம்பவித்தது? சிம்சோன் சொல்லுவார், அந்த அன்பை நான் நம்பினேன், அந்த அன்பை நான் நம்பினேன். அதே சிம்சோன் கண்கள் பறிக்கப்பட்டு
பெலிஸ்தியர் மண்டபத்திலே கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து இந்த ஒரே ஒரு விஷயம் என்று கேட்டா, ஆண்டவர் இறங்கினார். பாத்தீங்களா, இதுதான் என் ஆண்டவர். நீங்க நேற்று வரை எப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த பகல் வேளையில் அப்பா இந்த ஒரு விஷயம் உண்மையாய் நீங்க நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, இந்த நாளில நம்ம அந்த கொரியோகிராஃபில பார்த்தோம் அல்லவா, அந்த 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 சகோதரனுடைய கரத்தை ஜீசஸ் பிடித்தது போல இன்னைக்கு பகல் வேளையில கர்த்தர் உங்க வலது கரத்தை பிடிக்கும்படியாக இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல சிநேகிதர். ஏமாற்றுகிற அன்பை குறித்து இத்தனை நான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நிக்கிறேன். அந்த மெய்யான அன்பை கண்டதுனால மட்டும்தான். இயேசுவில் என் தோழனை கண்டே எனக்கெல்லாமாயவனே, 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே, ஷாரோனின் பானீர் புஷ்பம் അവനെ ഞാൻ കണ്ടെത്തി, 10,000ങ്ങളിൽ ஏற்றம் சுந்தர. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் என்ன எங்க வீட்டுல சந்தோஷம் தான் கூடுவாங்க. ஒரு சகோதரர்கிட்ட இப்படி சொன்னேன், இந்த பேருக்கு அர்த்தமே இல்லாம போயிட்டு என் வாழ்க்கையில இனி என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாது, இனி என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கட்டம் என் வாழ்க்கையில வந்துச்சு. அப்பெல்லாம் யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேன், தனியா சர்ச்சில் போயிருப்பேன். ஆமென். என் ஆண்டவர் என் பக்கத்திலே வந்திருந்து என்னால் அதை ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால என்னுடைய பாட்டு ரொம்பவே அவரை பத்தின அன்பை குறித்த பாட்டா தான் இருக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்லாம் கேட்டீங்கன்னா கேட்டவங்களுக்கு தெரியும். அவர் நான் இருக்கிறேன் என்னை கர்த்தர் வெளியே வர வைத்தார், என்னை உருவாக்கினார், அநேகர் மகிழும்படியாய் கர்த்தர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். நல்ல சிநேகிதர் அவர். இன்னைக்கும் அவருடைய அன்பு 1% கூட குறையாம கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. அப்பா சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் அமர்ந்தா அழாம வரவே முடியாது. ஒன்று வார்த்தை மூலமா அல்லது பாட்டு மூலமா ஏதோ ஒன்று இடைப்பட்டு கொண்டே இருப்பார். எங்க பரலோகத்துல அவர் சொல்றத கேட்கறதுக்கு நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு தூதனை கூட அவர் சிநேகிதன் என்று அழைக்கவில்லை. அவரோடு இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்களை பார்த்து, உங்களை நான் இனி ஊழியக்காரர்னு சொல்ல மாட்டேன், உங்களை நான் சிநேகிதர்னு சொல்றேன். யோபு சொல்றாரு, இன்னைக்கு அத்தனை பேர் என்ன கொஸ்டின் பண்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே, அந்த ரகசிய செயல் கட்டாயிட்டுப்பா. அந்த ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்துச்சு. அந்த ரகசிய செயல் ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு அது வேணும், எனக்கு அந்த சீர் வேணும். யோபு என் பாதத்தை நான் திரும்ப நெய்யில கழுவணும்னு கேட்கல, எனக்கு செல்வெல்லாம் செழிப்பா இருக்கணும்னு கேட்கல. எனக்கு அந்த ரகசிய செயல், அந்த முந்தின சீர் எனக்கு வேணும். அன்னைக்கு சர்வ வல்லவர் என் கூட இருந்தார். அவர் என் கூட இருந்ததுனால என் பிள்ளைங்க என்ன சுத்தி இருந்தாங்க, எனக்கு ஒரு குறைவு கிடையாது. இன்னைக்கு அது கட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலதான் யோபு ஐஸ்வர்யத்தை தேடல, அவன் கர்த்தரை தான் தேடுகிறான். நான் முன்னாக பார்த்தாலும் அவர் இல்லை, பின்னாக பார்த்தாலும் அவர் இல்லை. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடி ஒளித்திருக்கிறார், வலதுபுறத்திலே அவரை தான் தேடுறான், வேற யாரையும் தேடல. உன்னுடைய தேடல் சரியா இருக்குமானால், ஒருவேளை இன்னைக்கு உன் கண்களுக்கு தென்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காரியம் கேரண்டி, உனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உனக்கு தயை பாராட்டி உன் வாழ்க்கையின் முந்தின நிலைமையை பார்க்கிலும் உன் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல சிநேகிதர். துன்பம் துக்கங்களாதில் ஆஸ்வாசம் നൽകുന്നു, என் பாரமெல்லாம் சுமக்காமென்னேற்றவன். ஷாரோ
ஏற்றம் சுந்தரனே. பதினாயிரங்களில் ஏற்றம். ஓ சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவில் என் தோழனே, இயேசுவில் என் தோழனை கண்டே, எனக்கெல்லாமாயவரே. பதினாயிரங்களில் ஏற்றம் சுந்தரனே. சாரோனின் பானீர் புஷ்பம் அவரே ഞാൻ കണ്ടെത്തിയേ. பதினாயிரங்களில் ஏற்றம் சுந்தரனே. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், இப்ப போய் ஏசப்பா ஐ லவ் யூன்னு எப்படி சொல்ல? ஆண்டவரே நீங்க தான் என் தோழன், எப்படி நான் சொல்ல? அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கலாம். நீங்க சொல்லி பாருங்க, சாட்சியா நிக்கிறவங்க முன்னாடி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்ற அன்போடு ஒப்பிடவே கூடாது. அவருடைய அன்புக்கு இணையே கிடையாது. அதனாலதான் ஆரம்பத்துல இப்படி ஒரு பாட்டு ஆண்டவர் பாட வச்சாங்க. அன்பே என்றென்னை நீர் சொந்தம் கொண்டீரே, அன்பால் அன்பால் உள்ளம் பொங்குது. என் தந்தையும் தாயும் என்னில் அன்பு வைத்தனர், அதை மிஞ்சும் அன்பை உம்மில் கண்டேனே. என் தந்தையும் தாயும் என்னில் அன்பு வைத்தனர், அதை மிஞ்சும் அன்பை உம்மில் கண்டேனே. நான் என்ன செய்வேன் உம் அன்புக்கு ஈடா? நான் என்ன செய்வேன் உம் அன்புக்கு ஈடா? என்னை நான் தாழ்த்துகின்றேன். தாவீது சொல்றார், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும். எனக்கு அப்படி சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மா என்ன நல்லா தான் நேசித்தாங்க. ஆனா அதை மிஞ்சிற ஒரு அன்பு, ஆண்டவருடைய அன்பு. இந்த உலகத்துல நான் பிறந்து வளர்ந்ததுல பார்த்த பெரிய அன்புன்னா எங்க அப்பா அம்மா அன்பு. ஆனா ஆண்டவருடைய அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா அன்பை காணவே இல்லை, கம்பேர் பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. இன்னும் நேசிக்கிறா. எனில் என்ன கண்டி என்னை நேசி. இந்த பாட்டு வந்து எழுதணும்னு பாடல, என் உடஞ்சு அழுதது. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் நாட்கள். பாவம் செய்ய காலம் கேட்ட, பாவம் செய்ய காலம் கேட்டிருக்கிறேன். எவ்வளவு சகிச்சிருப்பார் அவர். சரி போடா அப்படி சொல்லி தட்டி விட்டுட்டு ஆண்டவர் போறதுக்கு வேற ஆள் இல்லையாமங்க. தாவீதே, வேற ஆள் இல்லாம தெரிஞ்செடுக்கல. உனக்கு முன்னாடி 7 பேர் ரெடியா இருக்கிறான். ஆண்டவருக்கு நீதான் வேணும், ஆண்டவருக்கு நீதான் தேவை. நல்ல சிநேகிதர், நம்முடைய பலவீனம் அறிந்து நம்மை விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்காதவர். கல்லறியும் மனிதர் முன்பு அந்த ஸ்திரீ அவர் விட்டு கொடுக்கல. வேதபாரர்கள்லாம் வந்து சீஷர்களை இயேசுவுக்கு முன்பாடி குற்றப்படுத்தும் போது இயேசு விட்டு கொடுக்கல. சகைவை எல்லாரும் பாவின்னு சொல்லும் போது இயேசு விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல. அவரோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ள மட்டும் நீ வந்து பாரு, உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டா. யார் யார் உன்னை பாவின்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கு முன்பாக உன்னை கர்த்தர் நிறுத்தி சொல்லுவார், இவன் ஆபிரகாமின் சந்ததி என்று. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த
நல்ல தகப்பனாக. ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமாய் பாடுவோம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். ஓ, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீங்க தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. இயேசு பேதுருவை தேடி வருகிறார். பேதுருவின் வாழ்க்கையின் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, பேதுருவை அந்திரேயா இயேசு கிட்ட கூட்டிட்டு வரார். பேதுருவின் பெயர் சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோன். அவங்க அப்பா வச்ச பெயர் சீமோன். சீமோன் இயேசுவின் இடத்துல வரும்போது இயேசு அவனை பார்த்து கேபா அப்படிங்கிறார், பேதுரு அப்படிங்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்ம ஃபியூச்சரை வச்சுதான் நம்ம அழைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபியூச்சரை வைத்துதான் நம்மை பார்ப்பார். அதனாலதான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு அப்படிங்கிறார். ஆமென். இஸ்ரவேலர்கள் தாவீதை புகழ்ந்தது கோலியாத்தை அடிச்சதுக்கு அப்புறம். ஆனா இவன் கோலியாத்தை அடிப்பான்னு கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். சரீர வளர்ச்சியை மட்டும் பார்த்து சாமுவேல் எலியா மேல தைல கொம்ப ஊத்தலான்னு பார்த்தார். ஊத்திராத, கோலியாத்தை பார்த்தானே ஓடிடுவான். ஆமே. மீது எல்லாரும் அப்படி ஆள்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து ஜம்முன்னு. கோலியாத்து வரதான். ஆமே. கோலியாத்து வந்ததும் எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பாரு மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு இவன் உங்களுக்கு அற்பமா தெரியலாம், நாளைக்கு இவன் தான் ஜெயிக்க போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் என்னை பார்க்கிற பார்வையில எனக்கு ஃபியூச்சர் இருக்கிற நம்புறவங்க வலது கையை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேதுரு அப்படிங்கிறார், கேபா அப்படிங்கிறார், திரும்பி போயிட்டான். எங்க போறான்? மீன் பிடிக்க போறான். அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னு போயிட்டான். அவனை தேடி இயேசு மீண்டும் வருகிறார். கெனசரேத்து கடற்கரை அருகே. பேதுரு வெறுமையான படகு, திரும்ப வரான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம திரும்ப வந்து படகை விட்டு வலையை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு திரும்ப வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு நேரம் போயிட்டு இருக்கு வேகமா. 2 படகுகளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒரு படகு சீமோனுடைய படகு. சீமோன் தான் ஆல்ரெடி வந்துட்டு வேண்டான்னு போனவனாச்சே, வேற படகை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் பார்வையை மாத்தல. என் ஆண்டவர் பார்வையை மாற்ற மாட்டார். நான் வேண்டான்னு போனாலும் என்னை பார்த்துட்டே இருப்பார். அவர் தான் என் ஆண்டவர். பேதுரு அவரை தெரியாது என்று சொல்லும் போது கூட இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். இவர் தான் என் ஆண்டவர். ஆதாம் அவர் வார்த்தையை மீறின பிறகும் கூட கர்த்தர் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? உண்மையிலே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி இருக்கணும், தேடி வந்திருக்க கூடாது. அவர் சைட்ல எப்பவுமே லைன் கிளியரா தான் இருக்கும். மிஸ்டேக் நம்ம சைட்ல, நம்ம பக்கம்தான். நாம தான் எழுந்து அப்பா கிட்ட நம்ம கேட்டோம்ல, மனம் கசந்து அழுகிறோம், ஆனா மனம் திரும்பி வருகிறோமா? மனம் திரும்பி வருகிறோமா? திரும்பி ஏன் வரமாட்டேங்கிறோம் நம்ம பயப்படுறோம். எத்தனை வாட்டி வர்றதுக்கு? ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், இந்த யூத் ஃபெஸ்டுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப கொண்டு வந்த வார்த்தை ஒரே வார்த்தை, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இந்த அன்பை நீ மாத்தவே முடியாதுன்றார். இந்த அன்பை உன்னால மாத்தவே முடியாதுன்றார். ஆமே. நான் நம்புறேன், யூதாஸ் திரும்பி வந்திருந்தா கூட ஆண்டவர் இறங்கி இருப்பார். நான் வரல. இந்த வராம தான் மனுஷன் இழந்து போவான்.
நீ திரும்பி வந்து பாரு. இன்னும் அந்த கிருபையின் வாசல் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த பேதுரு இப்பொழுது இயேசுவை சந்திக்கும் போது தோல்வியோடு சந்திக்கிறான். தோல்வியோடு சந்தித்த பேதுரு படகுல இயேசு ஏறி அமர்ந்தார். இப்பொழுது இயேசுவோடு ஆழத்துக்கு செல்லுகிறான். ஆண்டவர் இப்பொழுது அவனை ஜெயிக்க வைக்கிறார். நீ தோல்வியோடு ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், திரும்ப இயேசுவோடு போ, நீ ஜெயிப்ப. என்ன ஜெயிக்க வைத்தார் லைஃப்ல? என்னுடைய வாழ்க்கையே கிறிஸ்துவுக்கு முன் ஃபெயிலியர் தான். ஆமென். ஜெயிக்க வைத்தார். திரும்ப ஆழத்துக்கு கொண்டு போய் எந்த இடத்துல வலை போட்டு ஏமாற்றத்தை கண்டானோ அதே இடத்துல வலைய போட்டு படகு நிறைய மீன்கள் ஜெயிக்க வைத்தார். ஒரு விசை பேதுரு கடல்ல இறங்கி நடக்கும் போது தடுமாறி உள்ளே போனான். அவன் தடுமாற்றத்தில் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? உடனே அவன் கையை பிடித்தார். தோல்வியிலே இயேசு உடன் இருந்து அவனை ஜெயிக்க வைத்தார். தடுமாற்றத்திலே அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார். தூக்கி விட்டார். நாம விழும்போது கைத்தட்டி சிரிக்கிறவரோ கை கட்டி ரசிக்கிறவரோ அல்ல, கைப்பிடித்து தூக்கி விடுகிறவர். இடறுதலிலே கடிந்து கொண்டார். மாம்சீகமாய் அவன் யோசித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் படப்போகிற பாடுகளை குறித்து பேசும்போது இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னார். கொஞ்சம் ட்ராக் மாறினா பாருங்க, கர்த்தர் கடிந்து கொண்டார். ஒரு நல்ல சிநேகிதன் இடத்துல வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் இருக்கும். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் இருக்கும். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருக்கிற மாட்டாங்க. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் ஒருத்தங்க உடந்தையா இருக்கிறாங்கன்னா நான் மீண்டும் சொல்லுகிறேன், சாத்தான் அந்த 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 ரூபத்துல தான் உங்க கூட பழகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இவர் கடிந்து கொண்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானேட்டார். அந்த செயலை கடிந்து கொண்டார். சோதனையில சாத்தான் சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான். சோதனை, அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? இயேசுவுக்கு எதிரான செயல். அந்த சோதனையிலே அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவனுக்காக வேண்டிக் கொண்டார். தோல்வியில கூட வெறுத்து ஜெயிக்க வைக்கிறார். தடுமாற்றத்தில் கைப்பிடித்து தூக்கி விடுகிறார். இடறுதலில் கடிந்து கொண்டு அவனை தப்பு வைக்கிறார். சோதனையில் அவனுக்காக ஜெபிக்கிறார். பின்மாற்றத்தில் பேதுரு மனம் கசந்து அழுது இயேசுவினிடத்துல வரல, பின்மாற்றத்தை நோக்கி போகிறார். நீ அழுறதோட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அழுது அவரிடத்துல வரணும். அவன் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்மாற்றத்துல போனான். அப்படி போன பிறகும் இயேசு அவனை தேடி வருகிறார். இவ்வளவு செய்து பேதுருவினிடத்துல இத்தனை அன்பை காண்பித்த இயேசு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இதே கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் மிக அத்தனை வாலிப உள்ளங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். நீ தோல்வியை கண்டவன், தோல்வியை கண்டவள், நீ தடுமாற்றத்தில் இருக்கிறவன், இடறுதல்ல கூட இருக்கலாம், சோதனையில் இருக்கலாம், பின்மாற்றத்தில் இருக்கலாம். இதிலெல்லாம் உனக்கு ஜெயம் தர, உன்னை திருப்பி கொண்டு வர, உன்னை கை தூக்கி எடுக்க, உனக்கு மறுபடியும் வாழ்வு தர அவர் ரெடியா இருக்கிறார். அவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உன் பெயரை சொல்லி தெளிவா, யோனாவின் மகனாகிய சீமோனே, உங்க ஒவ்வொரு பெயரை சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இங்க இருக்கிற எல்லாரை பார்க்கணும், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பேதுரு சொல்லுகிறார், ஆமாண்டவரே, ஒரு எஸ் போதுங்க, உனக்கான திட்டம் ஓபன் ஆகும். நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த பகல் வேளையிலே நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு சத்தத்தை கேட்கிற அன்பு சமீபத்தில் நீங்க தூரத்தில் வர முடியாம ஆன்லைன்ல கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த செய்தியை நல்ல கவனமா கேளுங்க. உங்களுடைய எஸ், உங்க மேல இருக்கிற திட்டம் இன்னைக்கு ஓபன் ஆக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எஸ், ஒரு எஸ். நீ அப்பா கிட்ட சொல்ற ஒரு எஸ், திட்டம் ஓபன் ஆகும்.
ஓப்பனாக போகுது. கடந்த நாட்கள் ஐயோ அதை நினைச்சாலே வேண்டாம், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. இவன் எஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆனாலும் நீ என்ன மறுதலிச்சல கேட்டாரா? இல்ல. மனுஷன் கேட்பான். உன் பாஸ்ட் லைஃப் சொல்லி உன் பிரசன்ட் டேமேஜ் பண்ணி உன் ஃபியூச்சரை யோசிக்க விடாம பண்ணுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. பேதுரு ஒரு எஸ் சொன்னார், ஒரு எஸ். அந்த எஸ் திரும்ப திரும்ப கேட்டார் அவர். நீ நேசிக்கிற? எஸ். நீ நேசிக்கிற? எஸ். உங்களுக்கு தெரியும்பா, எஸ். அவருக்கு தெரியும். ஆனா நீ வாயை திறந்து சொல்லு, எஸ் லார்ட் ஐ லவ் யூ. உன்னுடைய ஒரு எஸ்ல அவருடைய திட்டம், உன் மேல இருக்கிற தேவ திட்டம் இன்னைக்கு ஓபன் ஆக போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அப்படி பேச போறீங்க? இப்போ இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாங்க, இப்ப நீங்க பேச போறீங்க. எழுந்து நிற்கலாமா? Glory Jesus, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பா என்னை அணைக்குமா. ஒரு மேக்சிமம் ஒரு 10 minutes நம்ம பிரேயர் பண்ண போறோம். இந்த டைம் நீ அவரோடு பேசுகிற டைம். உன் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை சும்மா இருக்கலாம், மைண்ட் பண்ணாத, யாரையும் பார்க்காத. இது உனக்காகவே வைக்கப்பட்ட மீட்டிங். உன் ஃபியூச்சரே ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கலாம். அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததுனால தானே பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போனாரு. எல்லாத்தையும் விட்டு 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்து விட்டு இனி எனக்கு அவ்வளவுதான், நான் பண்ணதுக்கெல்லாம் இனி சான்ஸே இல்லைன்னு சொல்லி திரும்பி மீன் பிடிக்க போயிட்டார். ஆண்டவர் திரும்ப வந்து அவங்கிட்ட, இங்க பாரு, எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும், நீ இடத்துல அன்பா ஒரு எஸ் மட்டும் நீ சொல்லி பாரு. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இதே போல அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சீக்கிரத்திலே சாட்சியாய் நிறுத்த போகிறார், நிறுத்த போகிறார். தாவீதை விட நம்பிக்கையில, பரிசுத்தத்துல, எல்லாத்திலையும் ஸ்கோர் பண்ண நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனா தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் லவ்ல ஸ்கோர் பண்ணவர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். இப்போ கொஞ்ச நேரம் நீங்க எங்கேயும் பார்க்க கூடாது, எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடல நாங்க பாடுறோம், நீங்க அப்படியே அர்ப்பணிப்போடு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ இப்போ உங்க இருதயம் பேச போகிறது ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் உங்க பக்கத்துல நிக்கிற எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஓரத்தினரே. கிருபையாய் தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும். ஓ இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய கைகள் ரெண்டை உயர்த்தி, இயேசுவே தோளில். அப்பா உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. ராஜானாரே கிருபையாய், கிருபையாய் தயவாய் அன்பாய் கிருபையாய், கிருபையாய் என்னை நடத்தி செல்லும்,
கொண்டு உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே படர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என் நேசரே தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே இயேசுவே நேசரே தோளின் மீதே சாய பேசுங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நானாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த மெய்யான அன்பை அறிந்தும் நான் பொய்யான அன்புக்கு பின்னாக போய் ஏமாற்றம் அடைந்து ஆண்டவரே துரோகங்களாலும் விரோதங்களாலும் இரவெல்லாம் தூக்கத்தை இழந்து கண்ணீரை என் படுக்கையாக்கி இதோ நம்பிக்கையற்று எல்லாம் இழந்து இனி எனக்கு எதிர்காலம் இல்லை, இனி நான் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் தெரியாம வந்து நிக்கிறேன்பா. இதோ நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை கிருபையா ஏற்றுக்கொள்வீராக, என்னை கிருபையா ஏற்றுக்கொள்வீராக. என்னை அறிந்து என்னை புரிந்து என்னை நேசிக்க உம்மை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரே, எனக்கு கை கொடுக்க தக்கவர் யாரும் இல்லையே, என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே. உம்மை தவிர எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை, எனக்கு இருக்கிற எதிர்கால நம்பிக்கை இயேசுவே. நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டுமே. இதுவரை தோல்வியை கண்ட நான் உம்மோடு ஜெயிக்க பாருப்பா. நீர் என் கூட இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரே. சொல்லு தம்பி, சொல்லு தங்கச்சி, சே ஜீசஸ். இருதயத்திலிருந்து இயேசுவே கூப்பிடு. ஓ ராமா மாகாரா ஜானாரா ரேதனே ரே மாமா ஷேரே. பேதுருவை பார்த்து கேட்டான், இவர்கள் எல்லாரும் தம்பி தங்கச்சி எல்லா கண்களை மூடி, அப்பா இங்க இருக்கிற எல்லாரும் விட உண்மை அதிகமா நேசிக்கணும், அந்த லைஃப் நான் விரும்புறேன்ப்பா அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கருத்து உயர்த்து, உங்க இடது கருத்து இருதயத்தில் வைத்து நான் விரும்புறேன். நீங்க பேசுங்க. உங்களுக்கு ஒருவேளை அழணும்னு தோணுச்சு, நான் பார்த்து சில ரொம்ப 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 மோசமான செயல் எல்லாம் செஞ்சு அவரை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் நேசிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, நீ ஆண்டவரை ரொம்ப நேசிச்சுட்டேன்னா பரிசுத்தமும் அலங்காரமா இருக்கும். இதான் உண்மை. நல்ல சிநேகிதர் நம்ம மத்தியில இருக்கிறார். மனதார அப்பா கிட்ட
கிட்ட சாரிப்பா சொல்லுவியா? சாரிப்பா, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. என் அந்த ரங்கம் எல்லாருக்கும் மறைச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியும் எத்தனை முறை உங்க முகத்தை சுளிக்க வச்சிருக்கிறேன். என் பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாள், என் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாள். சாத்தான் சிரிக்கிறான். பாருங்க பாருங்க, ஏதோ ரொம்ப பெருசா உங்க பையன் உங்க பிள்ளைன்னு சொன்னீங்களே, பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி பல முறை சாத்தானை சிரிக்க வச்சுட்டு உங்களை அழ வச்சுட்டு, ஆனாலும் இன்னைக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்தி நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. எப்படிப்பா உங்களுக்கு முடியுது? எப்படிப்பா முடியுது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கூட்டத்துல இருதயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா ஐ லவ் யூ ஜீசஸ். என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. மறுபடியும் மறுபடியும் சொல்லு தம்பி, மறுபடியும் சொல்லு. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. சத்தமா சொல்லு தங்கச்சி. அவர் உன்னை பார்த்து ரசிக்கிறார், உன்னை பார்த்து ரசிக்கிறார். இதுவரை உன்னை பார்த்து ஐயோ பார்க்க முடியாத செயலை நீ செஞ்சுட்டு இருந்த, இப்பொழுது உன்னை பார்த்து அவர் சந்தோஷமா. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, ஓ என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை. ஒரு விஷயம் கூட ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமாய் என் தோழரே, என் தோழரே, என் தோழரே, என் தோழரே, என் இயேசு. சொல்லு சொல்லு. ஆமென். அவர் அதை கேட்க விரும்புகிறார். வாயிலிருந்து நீ சொல்லணும், நீ சொல்லணும். என் தோழரே, என் தோழரே, என் தோழரே. மறுபடியும் மறுபடியும் தம்பி நீ சொல்லு, தங்கச்சி நீ சொல்லு. என் தோழரே, என் தோழரே. அந்த ஆனந்த தைலம், அந்த அன்பின் தைலம் நீ சொல்ல சொல்ல உன் தலை மேல, உன் தலை மேல கர்த்தருடைய அபிஷேகம் தேற்றவோடு இதோ அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வாயை விரிவாய்ச்ச, உன் வாயை விரிவாய்ச்ச. கர்த்தருடைய நிரப்புகிறார். அந்த தேவன் உன் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது, தேவன் உன் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். அபிஷேகம் என்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசு. மாமா சத்தமரா சரே நீ மாமா கரோ நீ மாமா சரே நீ மாமா சரே. ஆனந்த தைலம், ஆனந்த தைலம், அன்பின் தைலம், அன்பின் தைலம் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும் அப்பா. அன்பின் தைலம் நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. நிரப்புகிறா. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. Jesus, Jesus. Volunteers, volunteers உள்ளவங்க. Jesus. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. Jesus, 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 Jesus. Rikaramamare, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே,
காலத்திலும் என்னை நேசித்தீர உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீர போல யாரும். கடைசி சில நிமிடங்கள்ல நாம வந்து நிக்கிறோம். ஆண்டவர்ட்ட ஒரு எஸ் சொல்லுங்க. நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? முழு மனசோடு. சில காரியங்களை நீ விட வேண்டியிருக்கும். சில உலக சிநேகம் என்கிற கட்டு இன்னைக்கு அறுக்கப்படுகிறது. அந்த மெய்யான அன்புக்காக ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற எனக்கு தடையாய் என் லைஃப்ல இருக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் மனசார எஸ் சொல்றேன்ப்பா அப்படி சொல்ற பிள்ளைங்க நிக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க. நான் மனதார எஸ் சொல்றேன். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி உங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க லைஃப் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாய் ஒப்பு கொடுங்க. கைகள் அப்படியே உயர்த்தி என் தோழனே. நீங்க பேசுங்க. நீங்க இப்ப பாடணும் கூட இல்லை. நீங்க பேசுங்க. நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமென் இருதயத்திலே வைத்து பேசுகிறார். பேதுரு ஒரு எஸ் சொன்னதும் அந்த திட்டம் ஓபன் ஆகிறது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீ அதை பார்க்க போற. உன் லைஃப் அர்த்தம் உள்ளதாய் இருப்பதை எல்லாரும் பார்க்க போறாங்க. ஆகாதென்று தள்ளின உன் வாழ்வை கர்த்தர் உயர்த்தி இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை விட்டுறாத. நீ தோத்துட்டு இருக்கிறியா? இயேசுவோடு போ, நீ ஜெயிப்ப. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு அவர் கையில உனக்கு கொடுத்துட்டேல்ல. இதுவரை நீ எதுல தோல்வியை கண்டாயோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல யூத் பிளஸ் 25ல இணைந்திருக்கிற அன்பு உள்ளமே உன் லைஃப்ல ஜெயக்கொடி ஏற்றப்பட போகிறது. ஆவியானவர் உனக்காய் கொடி ஏற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரிப்போம். கடைசியா எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து என் தோழனே சொல்லுவோமா? என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. நீங்க மட்டும் சொல்லுங்க. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே. எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் எங்கள் நல்ல
நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கிருபையாய் இந்த நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இந்த ஆண்டு யூத் ஃபெஸ்டை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு சித்தமானவர்களை நீங்க கொண்டு வரவும் ஆன்லைன் மூலமா இணையவும் நீ பாராட்டின எல்லா தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏமாற்றத்தை மட்டும் கண்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காணும்படிக்கு நல்ல தோழனா எங்கள் வலக்கரத்தை நீர் இந்த நாளிலே பிடித்திருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் இடைப்பட்டீர், நீர் மகிமைப்பட்டீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இவங்க லைஃப்ல ஜெயிக்கணும், உங்களை ரொம்ப நேசிக்கணும்பா. அந்த மெய்யான அன்பு அறிந்து கொள்ளணும். யோவான போல உங்க மார்பில சாய்ந்திருக்கணும், மரியாதை போல பாதத்தில் இருந்து முத்தமிடணும், ரூத்த போல விடாம பற்றி கொள்ளணும், யோசுவாவை போல உங்க சமூகத்தை விட்டு விலகாது இருக்கணும், தாவீதை போல அதிகமாய் நேசிக்கணும், மோசே போல பழகணும். கர்த்தர் கிருபை செய்யும். இனியும் ஒரு ஏமாற்றத்தை நோக்கி, ஒரு தோல்வியை நோக்கி போகாதபடிக்கு உம்மோடு உறவாடவும் இந்த காலத்துல ஒரு சந்ததி பரிசுத்த சந்ததி என்று அறியப்படும் இந்த காலத்துல ஹalleluya ஹalleluya இந்த கூட்டத்தின் மேல விசுவாசத்தினாலே உம்முடைய திரு இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும், கிருபை உண்டாகட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்கு பின்னாக இருந்து செயல்பட்ட, உழைத்த, ஜெபித்த, எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பார் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய நாமத்தினால். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பொஞ்சஸ்லே காலேஜ் ஆண்டவர் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்காய் ஸ்தோத்திரம், பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஆண்டவரே, அநேகர் உழைத்தாங்கப்பா, எல்லாரையும் மனதார நாமத்துல பிளஸ் பண்றோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இவங்க பெற்றோரை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை குறித்து, இவங்களுடைய ஃபியூச்சரை குறித்து கவலையோடு இருந்த பெற்றோருக்கு இன்னைக்கு நீர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டீரப்பா. இந்த பிள்ளைங்க வாழ்ந்திருக்க போறாங்க, இந்த பிள்ளைங்க ஜெயிக்க போறாங்க. பெற்றோர் அதை கண்டுமே மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைங்க போகிற சபைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவர்களை ஆசீர்வதியும், சபை ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. திரும்ப போகும்போது வழியிலெல்லாம் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. தொடர்ந்து உள்ள ஆகார பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி அதையும் ஆசீர்வதித்து தருவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், விசேஷமா இந்த நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொரு வாலிபர்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.